தமிழ்நாட்டில் வந்து வாரவங்கலாம் தலைவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுனாங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். ஒரு நடிகன், அதாவது எம்ஜிஆருக்கு வந்து நீங்கள் சில வச்சிருக்க கூடாது, ஆனால் வச்சிருக்கீங்க. எம்ஜிஆரை பின்பற்றின ஒரு நடிகன் விஜயகாந்துக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. எம்ஜிஆரை பின்பற்றின ஒரு கலைஞர் அவருக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. மூணாச்சு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் இப்போ மக்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எம்ஜிஆரை பின்பற்றின, அதாவது விஜயகாந்த், கலைஞர், ஜெயலலிதா, இந்த 3 பேரும் அவங்கள பின்பற்றினவங்க. ஆனால் நாலாவதான் விஜய் வந்து நான் அவங்க பின்னாடி தான் போவேன். எனக்கும் ஒரு செலவுங்க. உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பேசலாம். ஏன்னு கேட்டால் மக்களுக்கு உண்டான அர்த்தங்கள் இதுதான். ஏன்னா அவங்க வந்து இத்தனாயிரம் மக்களுக்கு என்னுடைய ஃபோட்டோவை கொடுத்தேன், நான் என் மக்களுக்கு வந்து பேசினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஆதார் கார்டுங்கிறது தேவை கிடையாது. எல்லாம் இந்திய நாட்டில் நீ வசிக்கும் போச்சுல உனக்கு மரியாதை இன்னைக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னாக்கி காரணத்தை நான் சொல்லுவேன். உன் ஆதார் கார்டில் உன் ஃபோட்டோ இருந்து நீ போய் ஒரு உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உன் ஃபோட்டோவை காமிச்சு தான் நான் அந்த வீட்டில் தான் வாழுதேன், என் ஃபோட்டோவை பாரு, என்னையும் பாருல, நீ எங்களும் இருக்கு. இதை உங்களுடைய அந்த பிறகு சமத்துவ கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமமாக இருப்போம், அப்படியே பள்ளியெழுத்துல சமமாக இருக்க மாட்டோம். அப்போ நீங்கள் யாரு கவுண்டில் ஏமாத்திட்டு இருக்கியா? அதுதான் ஒன்று என்னைக்காண்டி நீங்கள் வந்து போய் சொல்லுவீங்களா, இல்லைன்னா மக்களை ஏமாத்துறதுக்காண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்போ கேட்டுக்கலாம். ஒரு ஆதார் கார்டில் உன் ஃபோட்டோ என்ன மையத்துக்கு வரணும்னு நான் கேட்கேன். நான் இன்னைக்கு ஓப்பனாக கொண்டு கேட்கேன். மோடி வந்தான், அவன் பெரிய வெண்ணையா? இல்லை, ஏதோ ஒரு நாட்டில் வந்து நல்லா கேட்டுக்கலாம். 33 வயசில் ஒருத்தன் பிரதமராக இருக்கும் போச்சுல நம்ம நாட்டில், ஏன் நான் 33 வயசில் நான் பிரதமராக இருக்கக்கூடாது? யாருக்கு ஒரு கிரட்டு குய்மனை தான் நீங்கள் கொண்டு விடுவீங்களா? இல்லை கேட்க, இந்திய நாட்டிலையும் நாளைக்கு சாவபோருடைய கிழவனை கொண்டு போய் பெரியாளுன்னு சொன்னாங்க, எவனா நம்புவோம் நிலமையில? இதுக்கு உங்க மூளை இருக்கல. இந்தியாவை வந்து போன வேண்டிய பாம இதுக்கெல்லாம் அடுத்த நாட்டில் போட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு கதையை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் என்ன சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும். எத்தனை கட்சிக்காரனா இருந்தாலும் நான் மதிக்க முடியல. நல்லா கேட்டுக்க, உண்மையை தான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சு வச்சது என்னது இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லலாம். நீ என்னைய கண்டுபிடிச்சா? நான் உன்னைய பற்றி கேட்கேன். நான் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கேன்ப்பா. நீ என்னது கண்டுபிடிச்சிட்டா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அடுத்தவனை பற்றின நீ பேச முடிஞ்சிச்சு உன்னால? வேற ஏதாவது உன்னால பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு ஆட்சி இருக்கவங்கள்ட்டையும் சொல்லுவேன். அதாவது உங்கள் தலைவர் விஜய்கிட்டையும் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி ஆட்சி 4 ஆட்சி நடத்துறவங்கள்ட்டையும் சொல்லுவேன். ஒரு வானம்பாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பின்னாடிச்சமா ஒருத்தன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லலாம். அதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்க தவிர மற்றபடி இந்த தலைவர் சீட்டுக்கு வந்து வரைக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை மீறி உங்களை உட்கார வச்சா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டா உங்கள் தலையில்